ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து ஆடை விட்டதும் அவங்களே, ஆட்டி படைக்கிறது அவங்களே. இதுதா அதனால் இது எல்லாத்துக்கும் டைரக்டர் அங்கே அவன் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பான். நாங்கள் அதை தப்புன்னு சொல்லலை. ஒன்று ஏற அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கொள்கை என்ன? நம்ம அண்ணாமலையே புலி ஆடுன்னு நீங்கள் அது இல்லை. அது புலின்னு நாங்கள் சொன்னோம். புலி ஆடு வேஷம் போட்டுட்டு தமிழ்நாட்டில் சுற்றுச்சு. கரெக்டாக எடப்பாடி அதிமுகங்கிறவர் ஆடு 5-6 ஆடை பிரித்து விட்டு அடிச்சிருச்சு. 3 ஆடு அவுட்டு. அதிமுகவுக்கு இனிமேலாவது அதுக்கு ஒரு தெளிவான சித்தாந்தம் இருந்தால், புரியுதா, முறையாக இருந்தால் அது திரும்பி வெளியில் வந்து இனிமேல் பாஜகவை அடித்து துரத்துற வேலையை பார்க்கணும். அன்றைக்கு உள்ள டீலிங் பேசாது. இனிமேல் பிஜேபியை ஒழிக்கிறது எங்களோட வேலையாக இருக்கும். அது இங்கே இல்லை, இந்தியாவில். அதனால் இப்போ ஆதிக்க திராவிட போடு அதுக்கு புல் ஸ்டாப் வைக்கணும். வேறு வழி கிடையாது. வச்சுட்டா தப்பிச்சோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய் என்ன எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி வைக்க முடியுமா? இருந்தா இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. காங்கிரஸுக்கு அரசியல் கட்சி தியாகம் இருக்கு, அரசியல் தியாகம் இருக்கு. அடிமை எடப்பாடி தான் அரசியல்வாதியே கிடையாது. அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய கோஷ்டி. எங்கள் அமைச்சர் உதயநிதி சொன்ன மாதிரி அது ஒரு கொரோனா. சார் வணக்கம். சார் வணக்கம். மற்ற மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பிரதமர் மோடி எங்கே பார்த்தாலும் திமுகவையும் தமிழ்நாட்டையும் எடுக்காமல் இருக்கிறதே இல்லை. இப்போ கூட ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஏதோ இந்து சமய அறநிலையத்துறையை வச்சு கோயில்களை எல்லாத்தையும் நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிறீங்களாமே. இந்தியா முழுக்க பிரச்சாரத்துக்கு போகிற பிரதமர் மோடி அவருக்கு மைண்டில் வர்றதே அந்த மாநில அரசியல் கூட இல்லை. அவருக்கு நிகராக அவர் நாற்காலிக்கு போட்டி போடுற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கார். அதனால் அவருக்கு பேர் மு.க. ஸ்டாலின். அந்த ஒரு பயம் வந்து அவர் எங்கே எல்லா ஸ்டேட்டில் போயும் தமிழ்நாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கார். விட்டுறாதீங்க, தமிழ்நாடு இப்படி இருக்குது, அங்கே ஒரு தலைவர் இப்படி இருக்கார் அப்படின்னு அவர் தான் இவரை பற்றி பேசி இந்தியா முழுக்க கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கார். அதனால் வேறு அதில் ஒன்றும் தவறே கிடையாது. இன்னொன்று, அவர் சம்மந்தமே இல்லாமல் அறநிலையத்துறை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசணும். சனாதனத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்லிட்டோம்? சனாதனத்தில் சொல்கிறது அத்தனையும் தப்பு, ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதை நீங்கள் இன்றைக்கி வந்திருக்க பாசிச பாஜக திணிக்க பார்க்குறானுங்க. நாங்கள் அதிலேருந்து விடுபட்டு இப்போ 50 வருஷம் ஆச்சு. அரசியல் சாசன புத்தகம் தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஆனால் இவங்க அதை சனாதன கொள்கையில் உள்ள திணிக்கிறதுக்கு ஆகம வீதி பத்தாததுக்கு, அதாவது குறிப்பிட்டு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே ஜாதி, இந்த மாதிரி ஒரு பாலிசி, இதெல்லாம் சனாதனத்தில் சொல்கிறது. சனாதனம் ஜாதி ரீதியாக பிரிக்கப்பட்ட ஒன்று, வர்ணாசிரமம்னு சொல்லுவோம். அது மனிதனுடைய ஏற்றத்தாழ்வை கொடுக்கறது. அப்போ என்ன வேலை செஞ்சாலும் அது புல்லை செய்யணும்னு சொல்கிற சித்தாந்தம். இந்த மாதிரி பின்னோக்கு பார்வையில் இந்த சனாதனத்தை அடியோடு திணிச்சா இன்றைக்கி ஒழிச்சிருவோன்னு சொன்னோம். இப்போ பிஜேபி திணிக்கிறான், அதை நாங்கள் ஒழிப்போன்னு சொன்னோம். உடனே அப்படியே இந்து மதம்தான் சனாதனம் இன்னும் ஒரு பொய்யை சொல்லி பரப்பி விட்டுட்டு வந்தாங்க. இப்போ இந்த அறநிலையத்துறை கோயிலெலாம் எப்படி அரசு கட்டுப்பாட்டில் வருதுன்னா அது என்ன நாங்களாக கொண்டு வந்தோம்? இல்லைப்பா, அதுக்கு என்ன, இப்போ அதில் என்ன தப்பு சொல்லுங்கள். இப்போ நான் திரும்பி உங்களை ஓப்பனாக கேட்குறேன். அதில் ஏன் மோடி இதை கையில் எடுக்கிறாருன்னு சொன்னால், இதில் தான் உங்களுக்கு தனியார்கிட்ட அரசு உடைமையாக இருக்கக்கூடிய கோயில், இடம், நிலம், இதெல்லாம் யார் கொடுத்தது? யாரோட அப்பம் விட்டு சொத்துது? எப்படி இந்த மரங்களுக்கெல்லாம் சொத்து வந்தது? கோயிலுக்கு எப்படி சொத்து போச்சு? யார் அதை அலாட் பண்ணி கொடுத்த ஆள்? கொடுத்தது எங்கள் அப்பம் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில், உங்கள் அப்பா முப்பாட்டம் காலத்தில்
பையன் இல்லை பொண்ணு மட்டும் இருந்திருப்பாங்க. அதில் பாதி சொத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டு மீதி சொத்தை கோயிலுக்கு கொடுப்பாங்க தர்மத்துக்குன்னு. அந்த மாதிரி வந்த சொத்துக்கள் தான் இங்கே இந்து கோயில்களுக்கும் அந்த அறநிலைத்துறைக்கும் வந்த சொத்து. இது யார் கொடுத்த சொத்துங்கிறது அப்புறம் கூட வச்சுக்குவோம். அது இப்போ அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கிறதுனால தான் இங்கே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டம் வருது. அது இருக்கிறதுனால தான் இங்கே ஏற்றத்தாழ்வற்ற சூழலில் மதத்தால் ஜாதியால் மொழியால் பிரிவு இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம். இது எல்லாம் திராவிட மாடல், திராவிட ஆட்சி, இதெல்லாம் அதுங்களோட சாதனைகளில் வந்தது. இவனுங்க கடவுள் பேரை வச்சு தான் சாதியை காட்டி மிரட்டினான். மத குருமார்களை வச்சு தான் மதங்களை வச்சு மிரட்டினான். இது எல்லாத்தையும் சேர்த்து முற்றுப்புள்ளி வச்சது தான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இன்றைக்கி இருக்கிற திராவிட தலைவர்களில் தளபதி. இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கும் முற்றுப்புள்ளி எங்கடா வருதுன்னா இப்போ மோடி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அறநிலைத்துறை அதிலேருந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அதிலேருந்து விடுவிக்கணும். சரி, பிடிங்கி யார்கிட்ட கொடுக்கணும்? இப்போ அதை எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? இல்லை, அவரு மடாதிபதிகள்கிட்ட. அவர் என்ன கேட்குறாருன்னா, மடங்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ கோயில்கள்லாம் அவங்கவுங்க கட்டுப்பாட்டிலலாம் இருக்கு, ஏன் இந்து கோயிலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? கிறிஸ்தவ மதம் இடையில உருவாச்சு. அதை போதித்தவன் உருவாக்கினவன் ஒரு பைபிள் புத்தகத்தோடு கண்டுபிடிச்சிட்டு போய் தனியாக ஒரு கம்பெனி போயிடுச்சு. அதே மாதிரி இஸ்லாம் மதம், அதுக்கு குரான்னு ஒன்று கண்டுபிடிச்சி, அதுக்கு நபிகள் நாயகன் ஒன்று கண்டுபிடிச்சி, அது ஒரு பக்கம் போயிடுச்சு. யாரெல்லாம் இந்த இந்து மதங்களிலிருந்து விலகி போனார்களோ, விலகியவர்கள் போக மீதமுள்ளவர்கள் இந்து மக்கள். இதுதான் இந்து மதத்தோட தோற்றம், இதனோட சித்தாந்தம் மாதிரி இருக்கிறது. இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது அந்த சனாதனம் சொன்ன அத்தனை கோட்பாடுகளை தூக்கி விட்டெறிஞ்சது அரசியல் சாசன புத்தகம். அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இது ஒரு மத சார்பற்ற நாடு. அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணட்டும். உனக்கு பிடிச்ச சட்டையை நீ போட்டுக்கோ, எனக்கு பிடிச்ச பேண்ட்டை நான் போட்டுக்கிறேன், நான் சொல்கிறதா நீ போடணும், நான் சொல்கிறதா சாப்பிடணும் அப்படிங்கிறது ஏகாதிபத்தியம். அதுக்கு பேர் சனாதனம். ஆண்டான் அடிமைங்கிறதுக்கு பேர் சனாதனம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணோம். இதில் இப்போ நீ அவங்க 2 கோயிலையும் நீ எடுன்னு சொன்னால் மொத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மொத்தமாக மோடி தானே வச்சுருக்காரு. ஏன் நீங்களே அங்கே ஒரு சட்டத்தை போட வேண்டியதானே? போட்டுருங்க. என்ன போடணும்? இனிமேல் குரானுக்கும் பைபிளுக்கும் இந்தியாவில் வேலை இல்லை, மொத்தமாக எல்லாரும் பிடிச்ச கண்ட்ரிக்கு போயிடுங்கன்னு சட்டத்தை போட்டு கொண்டு வா பார்ப்போம் துணிச்சல் இருந்தால். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியக்கூறு இல்லை. அவர் பிரதமர் மோடி, அவர் இப்போ பிரதமராக பேசலை, அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தோட தலைவராக பேசுகிறார். அவர் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் அது. அறநிலைத்துறை அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது. அது அப்படியே வெளியில் வந்தோன்னா யாருக்கிட்ட போய் சேருங்கிறது ஒன்று. அது அவன் கைக்கு போனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள தமிழன் போவானாங்கிறது 2. அப்போ அவங்க நாங்கள் சனாதன ஒழிப்புங்கிறோம், அவன் சனாதன வாழ்கன்ட்டு திணிப்புங்கிறான். புரியுதா? இப்போ எங்கள் உதயநிதி, அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்னாரு, பிரதமர் மோடி சனாதனத்தை திணிப்போங்கிறாரு. சனாதனம் என்ன சொல்லுதுன்னு நீ முடிவு பண்ணிக்க. சனாதனம் என்ன சொல்லுது? புருஷன் செத்தா பொண்டாட்டி உடன்கட்டை ஏறணும்னு சொல்லுது. சனாதனம் சொல்லுது இல்லை. நான் திரும்பி பகிரங்கமாக சொல்கிறேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் யாரும் சனாதனத்தை ஏற்றுக்கலை, கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம். ஏற்றுக்கிறவன் யார்? பிஜேபி தானே, மாற்றுக்கருத்தில் இல்லை, உங்கள் கும்பல் தானே, சந்தேகமே இல்லை. அப்போ முடிவுக்கு வா. நீங்கள் உங்கள் பிஜேபிக்காரன் எவன் செத்தாலும் பொண்டாட்டி உடன்கட்டை ஏற சொல்லி பார்ப்போம். வாங்கடா, உன்னை அப்படியாவது வலிக்கு வாங்க, ஒரு தீர்மானத்தை போட சொல்லுங்கள். சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சனாதனத்தை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்தந்த விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. எனவே பாஜகவில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தால் அங்கே மூலையில் ஒதுக்கியிருக்கோம் நாற்காலி, போய் உட்காருங்க, சொல்ல ரெடியா மோடி. இதுதான் சனாதனம் சொல்லுது. ஏற்றத்தாழ்வை சொல்லுது, குலத்தொழிலை சொல்லுது, சாதி ரீதியான பாகுபாடை கொடுக்குது.
தொழில் ரீதியான பாகுபாடை கொடுக்குது, மனிதனை மனிதனை பிரித்து பார்க்குது. இதெல்லாம் கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை. இதெல்லாம் இருக்கணும்னு உங்கள் கொள்கையாக இருந்தால் நீ ரெடின்னு சொல்லு, நீ கடைப்பிடி, சனாதானத்தை கடைப்பிடி, உடன்கட்டை ஏற சொல்லு, பெண்களை வீட்டை தாண்டி வெளில வரக்கூடாதுன்னு சொல்லு, சொல்லுவாங்கள்ல படி தாண்டா பத்தினின்னு இருக்க சொல்லு. ஒவ்வொரு பொம்பளையும் விளக்கமாத்தால் அடிக்கும். இது இன்னும் ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்த பொம்பளையுமே விளக்கமாத்த கட்டிட்டு அடிக்கும். அதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டீங்கல்ல, கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள் நீதியரசரை. சனாதானத்தில் அப்படி ஒன்றுமே சொல்லலைன்னா நாங்கள் ஓகேன்ட்டு வந்துடுவோம். அப்போ சனாதானம் இல்லைன்ட்டு வந்துடுவோம். சனாதானம் இதுதான் சொன்னால் அதை அங்கேயும் ஒழிப்போன்ட்டு வந்துடுவோம். இவ்வளோதான். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க சார். அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஒரு 50% கட்சியை காப்பாற்றிட்டு வெளில ஓடியாந்துருக்கு கம்பெனி எடப்பாடி, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இது நீடிக்குமா நிற்குமா ஓடுமாங்கிறது அவரே சொல்லிட்டாரு இன்னைக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல அடிமையாக இருக்காரு, பயப்படுறாரு, அது இதுன்னு. தைரியமாக வந்திருக்காரு. தைரியம் சார். ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இது நாள் வரைக்கும் நான் சொன்னது ரைட் தானே? நீ அடிமையாக இருந்ததை ஒத்துக்கிறீல்ல, அதை ஒத்துக்க நிரூபிச்சிருக்காரு சார். நீ இப்போ இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தேங்கிறத ஒத்துக்கிட்டதுனால தானே வெளியில் வந்து நான் இனிமேல் அடிமை இல்லைன்னு சொல்கிறேன். இனிமேல் நான் அடிமை இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அப்போ எடப்பாடி இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தார், அல்லகை வேலை பார்த்தாரு, எடுபடி வேலை பார்த்தாரு, ஆட்சியை காப்பாற்றிக்கணும், சொத்தை காப்பாற்றிக்கணும், புரியுதா? அவன் கட்சியை காப்பாற்றிக்கணும், அதுக்காக மொத்தமாக இருந்தார். இப்போ சீட் ஷேரிங்கில் பிரச்சனை, சசிகலா ஓபிஎஸ்சி இதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னதில் பிரச்சனை. இனிமேல் நீ அவர் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன். அண்ணாமலைக்கு ஒரு தெளிவான முடிவு. என்ன முடிவு? பாஜக தலைமையில் தான் அதிமுக கூட்டணியில் இருக்கணும். நீ மோடியை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லு, ஒன்றே நான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அந்த ஆள் வந்ததுலேருந்து ஒரே ஸ்டாண்டில் இருக்கார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவன் கட்சியை தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பான். நாங்கள் அதை தப்புன்னு சொல்லலை. ஒன்றை யார் அப்படி இருக்க மாட்டோம் அடிமையாக இருக்க சொன்னது? அவங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அத்தனைக்கும் அடிமையாகி தமிழ்நாட்டில் இவ்வளோ உரிமைகள் பறி போகிறதுக்கு யார் காரணம்? நீ தானே காரணம். நீ போய் அடிமை வேலை பார்த்தில்ல, ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இல்லை, அவ்வளவும் கொள்ளடிச்சிட்டு போனானு இல்லை, நீ அடிச்சுட்டு போனில்ல. இப்போ என்னாச்சு? உன்னை ஒத்து வர மாட்டேன்னு உன் கட்சியை காலி பண்ணுறது அவரோட டியூட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 2 திராவிட கட்சியில் ஒன்று ஒழிச்சாதான் பிஜேபி இங்கே வர முடியும், எதிர்கட்சியா. அந்த முடிவில் அண்ணாமலை தெளிவாக இருந்தார். அண்ணாமலைக்கிட்ட தான் இவனுங்க பல்ப் வாங்கினானுங்க ஏமாந்து போய். அண்ணாமலையால் உருக்காலும் திமுக ஒழிக்க முடியாது. திமுகவை ஒழிக்கிறேன்னு சொன்ன ராஜாஜி காலத்திலேருந்து பார்த்துட்டோம். ஒழிக்கிறேன்னு சொன்னவன் அத்தனை பேருக்கும் மலர் வளையம் வைத்த ஒரு தலைவன் கலைஞர். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் இனிமேலும் திமுக ஒழிக்கிறேன்னு சொன்னால் ஒழிக்கிறவனுக்கெல்லாம் மலர் வளையம் அவர் பெத்த புள்ள வைக்கும். அதில் ஒன்றும் இல்லை, எவனும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் 2 கட்சியில் ஒன்று அழிக்கணும்னா திமுக அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதிமுகவை அழிச்சாகணும். ஏடிஎம்கேவை கரெக்டாக ஆடு போய் சிக்கிச்சு, ஆட்டுக்குட்டிகிட்டே சிக்கிச்சு. அது வேஷம் போட்டு வந்து புலி ஆடு வேஷம் போட்டுட்டு வந்தது தான் உண்மை. நம்ம அண்ணாமலையே புலி ஆடுன்னு நீங்கள் சொன்னீங்க, அது இல்லை, அது புலின்னு நாங்கள் சொன்னோம். புலி ஆடு வேஷம் போட்டுட்டு தமிழ்நாட்டில் சுற்றுச்சு. கரெக்டாக எடப்பாடி அதிமுகங்கிற 5-6 ஆடை பிரித்து விட்டு அடிச்சிருச்சு. 3 ஆடு அவுட்டு, 4வது ஆடு எடப்பாடி இந்த துரத்திட்டாரு. இப்போ இனிமேல் என்ன ஆகும்? எடப்பாடி கட்சிக்குள்ளே இருக்க டோட்டல் கும்பலை வெளில எடுத்துக்கிறாரு. வெளில எடுத்துட்டு எடப்பாடிகிட்ட சின்னத்தை பிடுங்கி அடிமை கம்பெனி ஒன்று இருக்குல்ல பின்னால், டிடிவியில் ஆரம்பித்த எல்லா அடிமை கும்பல், அந்த கும்பல்கிட்ட கொடுத்துட்டு கட்சியை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டா பாஜக பவர்ஃபுல் பார்ட்டிஸ், அதுதான் அந்த அவரோட அஜெண்டா. அதை பைத்தியக்காரத்தனமாக நீ புரிஞ்சுக்காமல் போய் நீ அந்த ஆள்கிட்ட அடிமை வேலை பார்த்து உன் கட்சியும் காலி பண்ண, ஆட்சியும் காலி பண்ண, இந்த நாட்டையும் காலி பண்ண, மக்களோட உரிமைகளையும் அடவு வச்ச. அப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குது? இனிமேல் வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டோம். இனிமேல் பிஜேபியை ஒழிக்கிறது எங்களோட வேலையாக இருக்கும். அது இங்கே இல்லை.
இந்தியாவில். அதில் இந்தியாவில் அதை ஒழிச்சிட்டு அங்கே இருக்க செங்கோட்டையை திராவிட கோட்டையை மாற்றினா தான் தமிழ்நாட்டையும் இனிமேல் காப்பாற்ற முடியும். அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார். கூட்டணி முறிவுக்கு காரணமானவரே அவர் தான் சொல்லப்பட்டார். ஜெயலலிதா விமர்சித்தார், அண்ணா ரொம்ப கேவலமாக பேசினார். இப்போ திடீர்னு தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிட்டார். எப்படி பார்க்குறது? தேசிய தலைமை கொடுத்த அஜெண்டா தான் அண்ணாமலை செஞ்சது. நீங்களாம் நினைக்கிறீங்களா அண்ணாமலையாக ஆடுறாருன்னு? அண்ணாமலை அமித்ஷாவோட மறு உருவத்தில் ஆடினார். அதனால் அது அவ்வளோதான். அதுக்கு அது என்ன வேலை செய்யணுமோ ஐபிஎஸ்ஸை ரிசைன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து ஆட விட்டதும் அவங்களே, ஆட்டி படைக்கிறதும் அவங்களே. புரியுதா? அதனால் இது எல்லாத்துக்கும் டைரக்டர் அங்கே, இந்த ஆள் வேறு ஆக்டர். நடிப்பு நல்லா இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாடகத்தை தமிழ்நாடு மக்கள் நம்புது. ஒரு சில மக்கள் நம்பிட்டு பின்னால் போகுது. அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தமிழ்நாட்டோட ஏகாதிபத்தியத்தை அவன் கைப்பற்றத்துக்கு வந்த அந்நிய படையெடுப்பு. அந்நிய படையெடுப்புங்கிறத விட ஆரிய படையெடுப்பு. அந்த பாசிச பாஜகவோட படையெடுப்பு அது. நான் அதை முறியடிக்கணுங்கிறது தான் நம்மளோட திராவிட மாடல். அதனால் இப்போ ஆரிய திராவிட போர் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வேறு வழி கிடையாது. வச்சுட்டா தப்பிச்சோம். இல்லைன்னா அங்கே ரொட்டி திங்கிறவன் இங்கே ரொட்டி திம்பான். அங்கே கூலி வேலைக்கு போகிறவங்களாம் இனிமேல் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பேரும் நார்த் இந்தியாவுக்கு கூலி வேலைக்கு போடுவான். அவன் ஏன் இங்கே இந்தியை திணிக்கிறான்? அவன் இந்தியை இங்கே நாங்கள் படிக்க விட்டு அவன் இந்தியை இங்கே அவன் திணித்து கொண்டுட்டு வந்துட்டான்னா அவன் பாலிசி முழுக்க உள்ளே கொண்டு வந்துடுவான். எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து தமிழ்நாடை கபலீகரம் பண்ணிவிடுவான். இந்த கல்ச்சரு, இந்த மொழி, இந்த தமிழனுக்கு இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு கொள்கை இருக்குப்பார், எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அழிச்சானா தமிழ்நாடு குட்டிச்சோறாயிடும். கூறு போட்டு விற்றுருவாங்க பணக்காரனுக்கு. அதனால் அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டானுங்க. இப்பயே படையெடுத்து பாதியை விற்றுட்டானுங்க. 10,000 ஒரு ஆளுநர் அனுப்பி, நான் எங்களுக்கு ஒன்றே ஒன்று, ஆளுநருக்கு அந்த மாளிகையை விற்றுட்டு தமிழ்நாடு கடனை பாதியை அடைச்சிடலாம். அந்த ஆளுக்கு கமலாலயத்தில் ரூம் கொடுத்துடலாம். கவர்னர் மாளிகை தேவையில்லை. அந்த முடிவு என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருதோ அன்றைக்கி ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இப்போது பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி பிரிஞ்சிருச்சு, கூட்டணி உடைஞ்சிருச்சு. இனி அதிமுகவுக்கு ஏறுமுகம் தானே? அதிமுக இனிமேல் கட்சி இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு நீங்கள் வாங்க சார். பாஜக கூட நீங்கள் சார் பண்ண பாவத்துக்கு, நான் திரும்பி சொல்கிறேன், பண்ண பாவத்துக்கு அதிமுகவுக்கு இனிமேலாவது அதுக்கு ஒரு தெளிவான சித்தாந்தம் இருந்தால், புரியுதா, முறையாக இருந்தால் அது திரும்பி வெளியில் வந்து இனிமேல் பாஜகவை அடித்து துரத்துற வேலையை பார்க்கும். அண்டர் கிரவுண்டில் டீலிங் பேசாது. நீங்கள் நினைக்கிறதே தப்பு. இப்போயும் அது அண்டர் கிரவுண்டில் டீலிங்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் சரண்டர் ஆகி மறுபடியும் தூக்கி வச்சுட்டு ஓடுவானுங்க. எஸ்பி வேலுமணியை ஏக்நாத் ஷிண்டே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பெருசாக எதிர்த்த மாதிரி தெரியல. நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் போய் எம்எல்ஏக்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? இன்னும் அண்ணாமலையே தமிழ்நாட்டுக்கு வரலையே. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை பேர் வெளியில் ஓடியாருது, எத்தனை கம்பெனி வெளில போகுதுன்னு. 2 ஈடி ரைடு விட்டால் மொத்த கம்பெனியும் எடப்பாடியே பின்னால் போனாலும் போயிடுவார் பாருங்கள். அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அந்த ஆளோட ஒரே அஜெண்டா அதிமுகவை ஒழிக்கிறது தான் அண்ணாமலையோட அஜெண்டா. அதுக்கு அது பலிகடாகுது, அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய் என்ன எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி வைக்க முடியுமா? நீ இருந்தான்னா இல்லைண்ணா எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. அது நீ பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனைகள் அது. புரியுதா? தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை மொத்தமாக திருடி கொண்டு போய் எவன்ட்ட கொண்டு கொட்டி கொடுத்தீங்க. அந்த அம்மா ஜெயலலிதா கொள்ளடிச்சு வச்ச பணம் எங்கே? நடித்து வச்ச பணம் கூட வேணாம், கொள்ளடிச்சு வச்ச பணம் எங்கே? அந்த பணம் என்ன எவனோ ஒருத்தன் கணக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லு. அந்த அம்மாவோட எத்தனாயிரம் கோடி சொத்து எங்கே? கொடநாளில் அடித்த கொள்ளை எங்கே? அதிமுகவோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? இதெல்லாம் மொத்தமாக திருடிட்டு போனால் கூட்டம் யார்? இபிஎஸும் ஓபிஎஸும் அடிச்சுக்கிறாங்களே, ஒரு நாளாவது ஓபிஎஸ் தான் இவ்வளோ பெரிய திருடன்னு இபிஎஸ் சொல்லியிருப்பாரா? இல்லை இபிஎஸ் இத்தனாயிரம் கோடியை கொள்ளடிச்சு கொண்டு ஒளிய வச்சுருக்காருன்னு கொடநாடு பங்களாவிலும் திருடின வரைக்கும் எல்லாம் இபிஎஸ் தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லி காட்டி கொடுத்துருப்பாரா?
அது ஒரு கூட்டு களவாணி கும்பல் சார். புரியுதா? அதனால் அதெல்லாம் நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி தான் அவங்கள. நாட்டோட அப்பாவி மக்களோட வரி பணத்தை மொத்தமாக திருடிட்டு போகிற ஒரு கொள்ளக்கார கும்பல். அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல், என்ன பெரிய அரசியல் தலைவன்? நான் கேட்குறேன் உங்களை. இவ்வளோ மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா எடப்பாடி எப்படி வருவார், அதிமுக எப்படி வரும்னா என்ன? அதிமுக என்ன பண்ணி கிழிச்சிருச்சு? 10 வருஷமாக என்ன பிடிங்க கதை கட்டினானுவோம். மொத்த நாட்டையும் கடலில் விட்டு ரோட்டில் விட்டு ஓடி போயிட்டாங்க. மொத்தமாக கொள்ளடிச்சிட்டு போய் வேர்ல்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு மந்திரி வீட்டுக்கு ரைடு உள்ளனா அவன் 50 ஆஃபீஸ் வச்சுருக்கான். இன்னைய வரைக்கும் காப்பாற்றினது பிஜேபி. ஒரு வருஷத்துக்கு முன்னால் எடப்பாடிக்கு கொடநாடு கேஸில் ஒரு ரைடுன்னு ஒன்று அங்கேருந்து உத்தரவு வருது. யாருக்கு? அண்ணாமலைக்கே உத்தரவு வருது, காப்பாற்றுங்க, அவரை விட்டுறாதீங்கன்னு. அப்போ காப்பாற்றினவன் யார்? அந்த காலிப்பைய யார்? பிஜேபி பெரிய யோக்கியம் பண்ணோன்னா சொல்லுங்கள் நீங்கள். பிஜேபி வளர்கிறதுக்கு எடப்பாடியே அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க. கொள்ளடிச்சு வச்சுருக்க காசில் கமிஷன் வாங்கிட்டு கம்பெனியை ஓட்டினானுவான். அதுக்கு எடப்பாடி ஏமாந்தார். இவன் வளர்ந்தான், அவன் வீழ்ந்தான். இவ்வளோ தான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குறேன், என்ன அப்படி அதிமுகவில் யோக்கியமான சிகாமணியமாக இருக்கான்? அந்த 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 பிறவிகளை யாராவது ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்களேன் பார்ப்போம். இவங்களாம் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணவங்க சார். ஏன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளா, இல்லை எமர்ஜென்சியில் உள்ளே இருந்துட்டு வெளில வந்த கும்பலியா? யார் சார்? எங்களுக்கு என்ன சார் அடையாளம் இருக்குது? தயவு செய்து அவங்களாம் அரசியல்வாதிகளே சொல்லாதீங்க. எந்த மக்களுக்காக போய் 10 நாள் உண்ணாவிரதம் இருந்து நான் பாடையில் போன தொண்டை எத்தனை பேர் அதை சொல்லுங்கள். நாங்கள் திமுகவில் மொழிக்காக பல பேர் இழந்திருக்கோம், மாநில உரிமைக்காக பல பேர் இழந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த கட்சியை காப்பாற்ற பல பேர் இழந்திருப்போம். இந்த கட்சி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அத்தனை உரிமைகளையும் மீட்டெடுத்திருக்கோம். தமிழன் பாதுகாப்பாக இருக்கான், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதிமுகவுக்கு என்ன ரோல் இருக்குது? வந்தான், கொள்ளடித்தான், கும்பலாக தூக்கிட்டு மொத்தமாக பொட்டி கட்டிட்டு ஓடினான். இப்போ மாட்டிகிட்டு திரியிறான். ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு ஆட்சியும் கிடையாது. தூக்கி போட்டுட்டு என்னை கேட்டால் முறையாக காங்கிரஸ் எதிர்கட்சி தான் வந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ் தான் சரி எதிர்கட்சியாக வரணும். இப்பயும் சொல்கிறேன், அது எதிர்கட்சியாக தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், எங்களோட ஆதரவாக இருந்தாலும். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு தியாகம் இருக்குது. காங்கிரஸுக்கு அரசியல் கட்சி தியாகம் இருக்குது, அரசியல் தியாகம் இருக்குது. அடிமை எடப்பாடிலாம் அரசியல்வாதியே கிடையாது. அவங்களாம் அழிக்கப்பட வேண்டிய கொசு. எங்கள் அமைச்சர் உதயநிதி சொன்ன மாதிரி அது ஒரு கொரோனா. இதுக்கு மேலே அது ஒரு கட்சி, அதில் இருக்கவங்களாம் ஒரு தலைவன் சுற்றி வளைச்சி சார்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. புரியுதா? அவங்கெல்லாம் எங்கே எது மண்டையை போட்டாலும் நாடு சுத்தமாகுதுன்னு நினச்சிக்கோங்க. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி. மகிழ்ச்சி சார்.